தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். நான் சின்ன குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கிறேன். இப்போ லண்டன்ல சம்மர் வந்துட்டுது, நல்ல வெயிலா இருக்குது. காலநிலை இன்றைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியல. இன்றைக்கு எங்களோட வீட்டுல ஃப்ரைட் ரைஸ் போட போறோம். அந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். என்னன்னு சொன்னா, எங்களோட வீட்டுல சமைக்கிற சாப்பாடுகள்லயே இந்த ஃப்ரைட் ரைஸ் எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிக்கும். அவைய சொல்லுவீனா, அம்மா உங்களோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கு என்று சொல்றவே. அப்ப அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஏன்னா இப்ப இனி பாட்டியல் வரும், சம்மர் வந்துட்டு இனி பாட்டியல் வரும். அப்ப நீங்க எல்லாரும் கட்டாயம் பாட்டியல் வைப்பியல் வீட்டுல. அந்த டைம்ல இது ஈஸியா செய்யலாம். எப்படி ஈஸியா செய்யறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இறைச்சியை கழுவி இஞ்சி, உள்ளி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அது மட்டும் இல்லாமல் பிரியாணியில் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அவிய விட்டுருக்கிறேன். இப்போ இந்த இறைச்சி அவிஞ்சிட்டுது. சொட்டு தண்ணியும் இல்லாமல் நல்லா வத்த விட வேணும். இப்படி வத்தினா பிறகு நெருப்பை நல்லா குறைச்சி விட்டால் இந்த இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியும் வத்திரும். இப்போ இதுக்குள்ளே தெரிகிற அந்த கொஞ்சம் தண்ணியும் வத்திரும். வத்தினா பிறகு ஆஃப் பண்ணிடணும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை எடுத்து நான் சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுக்க போகிறேன். மெஷின் இருக்கிறார்கள், மெஷினில் அடிக்கலாம். நான் கையால் தான் முள்ளு கரண்டியால் ஈஸியாக பிச்சு எடுப்பேன். நல்லா குறைச்சி விட போகிறேன். இப்போ நெருப்பை நான் அவிச்ச இறைச்சியை இதில் இந்த முள்ளு கரண்டியால் பிச்சு எடுக்க போகிறேன். என்னன்னு சொன்னால், கையில் படாமல் கடகடண்டு இதால் பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இதால் பிக்கலாமே. கை பட தேவையில்லை, இப்படி செய்யலாம். என்னண்டா சிக்கன் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ அதால நான் அரியண்டப்படுறேன் இல்லை, நான் சாப்பிட்றேன் இல்லை, ஆனால் செய்து கொடுப்பேன் எல்லாருக்கும். இது என்னுடைய ஐடியா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முள்ளக்கரண்டியால் இப்படி செய்யுங்க. இப்போ நான் சட்டி நல்லா சூடேறிடுது. இப்போ நெருப்பை நல்லா கொஞ்சம் குறைக்க போகிறேன். குறைச்சிட்டு இதுக்குள்ள இந்த இறைச்சியை போட்டு சாதுவாக தண்ணி இல்லாமல் பொறிச்சு எடுக்க போகிறோம். அவிச்சது தானே, அப்போ அது தண்ணி இருக்கும் அதில். அப்போ அதுக்காக இது தண்ணி இல்லாமல் வறுத்தெடுத்தாச்சு. இனி இதை இறக்கிட்டு இதே மாதிரி இதையும் போட்டு வறுத்தெடுக்க. சூப்பராக ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் நல்லா வறுவட்டில நான் அரிசி போட்டு வச்சுக்கிறேன். 4 சுண்டு அரிசி போட்டிருக்கிறேன். நல்லா கழுவி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் சுடுதண்ணி ஊற்றி உப்பும் போட்டு ஒரு 3/4 பதத்தில் வடிச்செடுக்க போகிறேன். இதுக்குள்ள இப்போ சுடுதண்ணி விட போகிறேன். இந்த ஈஸியாக சமைக்கிறதுக்காக வேண்டி சுடுதண்ணி விட போகிறேன். இந்த அரிசிக்கு அளவாக தேவையான அளவு உப்பு போட போகிறேன். உப்பு வந்து நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதன்படி போடுங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் போட போகிறேன். நான் வடிக்கிறது தானே. அந்த சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு கொஞ்சம் பட்டர் போட போகிறேன். ஒரு துண்டு பட்டர் போடுறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். இது ஒரு கிளறி விடுவோம். 1 தேசிக்காய் புளிஞ்ச தண்ணி எடுத்து இதுக்குள்ள விட போகிறேன். இந்த தேசிக்காய் புளி விட்ட நாங்கள் இதை திருப்பி ஒருக்கா கிளறி போட்டு இப்போ இதை அவிஞ்சிட்டு கொண்டு பார்ப்போம். 3/4 பதத்தில் இந்த அரிசி இறக்க வேணும். அந்த தேசிக்காய் விட்டோன்னே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுது. அப்போ சோறு நல்ல வடிவாக இருக்கும். இப்போ இதை நான் வடிக்க போகிறேன். நல்ல ஒரு கலரில் வந்திருக்கு. அதுக்கு பிறகு இதை மூடி வைக்க வேணும். ஏன்னு சொன்னால், மூடி வச்சாதான் இந்த அரிசி திரும்ப இந்த சூட்டிலேயே கொஞ்சம் அவிஞ்சிடும். இப்போ இந்த சட்டியில் இந்த மரக்கறி எல்லாத்தையும் போட்டு தண்ணி இல்லாமல் சாதுவாக வறுத்தெடுக்க போகிறேன். கரட்டில் தண்ணி இருக்கும், அதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்கு பிறகுதான் லீக்ஸ் போட போகிறேன். லீக்ஸ் போடைக்க எண்ணெய் விட வேணும். 6 முட்டை எடுத்துருக்கேன். அந்த 6 முட்டையையும் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு போட போறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதை நல்லா அடிக்க
ஊற்றிட்டு இதை அப்படியே கிளறி விட்டால் சின்ன சின்ன தூர்வையாக வரும். இப்போ இந்த முட்டை நல்லா பொரிஞ்சிட்டுது. தண்ணி இல்லாமல் பொரிஞ்சா சரி. இதை இனி முள்ளு கரண்டியால் இப்படி அமர்த்தி சின்ன நாக்க வேணும். இப்போ இதை ஆறட்டும் இறக்கி வைப்போம். கேரட் நல்லா தண்ணி வத்திட்டுது. இப்போ இதுக்குள்ள நான் லீக்ஸ் போட போகிறேன். லீக்ஸையும் போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து இதுக்கா கிளறுவோம். இந்த கேரட் லீக்ஸுக்குள்ளேயே நான் சில்லி ஆயில் விடுறேன். சில்லி ஆயில் விட்டோம்னு சொன்னால் தான் அந்த டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். இல்லாட்டிக்கு நீங்கள் ஒயிலை வந்து கட்டைத்தூள் இருக்குது தானே, கட்டைத்தூளை இடித்து போட்டு ஒயிலுக்க போட்டு காய்ச்சி போட்டு இதுக்கு விட்டீங்களா கலர் கொடுக்கும். நான் சில்லி ஆயில் விடுறேன் அளவா. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஆயிலை விடுங்க. சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு சில்லி ஆயிலை விட்டு பிரட்டுங்க. என்னென்னு சொன்னால் இந்த சில்லி ஆயிலோட சேர்த்து சோறு நாங்கள் பிரட்ட போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உரைப்பு இருக்கணும். சில்லி ஆயிலையும் உப்பு இருக்கிறபடியாக உப்பை அளவாக பார்த்து போடணும். இப்போ கேரட் லீக் சில்லி ஆயில் இது மூண்டும் போட்டு பிரட்டியாச்சு. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வறுத்து வச்ச முட்டையை சின்ன சின்ன துண்டாக வறுத்து வச்சுருக்கிறோம். அதையும் இதுக்குள்ளே போட போகிறேன். சரி, இப்போ சிக்கன் கோழி இறைச்சி இதுவும் போட்டிருக்கு. இப்போ இதையும் போட்டு இதோட நல்லா கிளறுவோம். அதுக்கு பிறகு இந்த வடித்து வச்சிருக்கிற சோறு இருக்குது தானே, ஒரு முக்கா பதத்தில் வடிச்சினாங்க. அதை இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளவுதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுது. இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த கீழே ஏதாவது கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருந்ததுண்டா அடியில் ஒரு சட்டியை சூடாக்கிட்டு அதுக்கு மேலே இந்த சட்டியை தூக்கி வச்சிங்களன்னு சொன்னால் டக்கண்டு தண்ணித்தன்மை இல்லாமல் போயிடும். தண்ணித்தன்மை இல்லாமல் நீங்கள் அடுப்பில் நல்ல மெதுவான நெருப்பில் வச்சா நாளைக்கும் வடிவை சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிஞ்சோன்னா தூக்கி உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லையாண்டா பழுதாக போயிடும். இப்போ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுது மக்களே. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன செய்ய வேணும்? லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.